யூடியூப் சேனலுக்காக கடலூர் துறைமுகம் சிங்காரத்தோப்பில் மீனாம்மாள் அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது மீனாம்மாள் அவர்கள் தங்களுடைய தலைவருடைய பாசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவரிடம் சில கேள்வி. வணக்கம் மீனாம்மா. வணக்கம். நீங்க இந்த ஊர்ல சேர்ந்தவங்க, மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவர் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அன்பு பாசம் சொல்லுங்க. மக்களுக்காக ஏழை மக்களை உள்ளத்தில் குடிக்கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் எல்லா மக்களையும் பசியும் படிப்பையும் மல திட்டங்களையும் செயல்படுத்தி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக எல்லா செயல்களையும் நடத்தி அவர் மக்களால் தான் நான் என்று மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் பொன்மலை செல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு நாங்கள் என்றும் அவருடைய பாசத்தில் நினைவும் எங்களுக்கு என்றைக்கும் மறக்க மாட்டோம். அவர் நினைவாக தான் நாங்கள் எதிர்த்து வாழ்ந்துருக்கோம். தலைவர் உங்க சமுதாயத்துக்காக ஒரு படம் நடிச்சிருப்பார். என்ன படம்? உங்க ரெண்டு படம் நடிச்சிருக்காரு. கடல் மேல் பிறக்க வைத்தான் பெண்களை கரை மேல் பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் பிறக்க வைத்தான் பாடுவார் படகோட்டி. அந்த படத்தோட சிறப்பு என்னன்னா தலைவர் காலணி நடிக்க அணியாமல் நடிச்சிருப்பார். படம் பூரா தெருவு போட்டே இருக்க மாட்டார். மீனவர்களுக்காக எத்தனை பேர் படம் எடுத்தாலும் தலைவர் எடுத்த படம் படகோட்டி எல்லோருடைய நெஞ்சிலும். சுனாமி வராதுக்கு முன்னால் அந்த படம் எல்லா தீவிலும் ஓடிச்சு. இன்ன வரைக்கும் அந்த படம் எங்க ஓடி அது ஓட மறையாத ஒரு பொற்செல்வம் சார். அதை யாராலையும். அதே மாதிரி அவரு சிஎம் ஆன பிறகு வந்த படம் மீனவ நண்பன். மீனவ நண்பன்லயும் அவரு ஒரு மீனவராக தான் நடிச்சிருப்பார், நண்பராக. ஆகவே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தின் ஒரு உழைக்கும் கரங்களை நீங்க சொன்னீங்கல்ல, அது போல எடுத்த படம் தான் படகோட்டி. அதே போல எடுத்த படம் தான் விவசாயி, ஒவ்வொரு தொழிலாளி. அப்போ அடிப்படை மக்களுடைய தேவைகளை உணர்ந்து நடித்த ஒரு மாபெரும் நடிகர். அவருடைய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து இந்த இன்று எம்ஜிஆர் யூடியூப் சேனல் பதிவு செய்யறோம். நீங்க வந்ததுக்கு மீனாம்மா அவர்களுக்கு எங்களுடைய இன்று எம்ஜிஆர் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.